ஹிஸ்டரியில மறக்க முடியாத ஒரு ட்ரேட்னா அது சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரேடு தாங்க. எனக்கும் கேட்க தோணுது, என்னடா எங்க ஜட்டுகள் லட்டு மாதிரி தூக்கி குத்திட்டீங்களான்ட்டு. நான் இந்த வீடியோ 2 சைடா பிரிச்சு பேச போறேன். சஞ்சு வந்ததுனால என்னென்ன பாசிட்டிவ்ஸ், அப்புறம் ஜட்டு போனதுனால என்னென்ன நெகட்டிவ்ஸ்ன்றதையும் பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தட்டி விட்டுருங்க. வீடியோக்குள்ள போலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துலாம். சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் தாங்க. சஞ்சு சாம்சன் பக்காவான ஒரு கேப்டன் மெட்டீரியலும் கூட. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பாரு ஒரு சீசனே பார்த்துருப்பீங்க. ருத்ராஜ்க்கு இன்ஜுரி ஆன உடனே நம்ம கேப்டன்சி யார்கிட்ட கொடுக்கறதுனே தெரியல, ஜட்டு கிட்ட திரும்ப போகணுமா அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே அவரோட ஃபார்ம் அவுட் ஆச்சு கேப்டன்சியை கொடுத்த உடனே திரும்ப அந்த 44 ஏல்டு ஃபார்மட்டை தான் திரும்ப அந்த கேப்டன்சியை கொடுத்தோம். தலா எப்படி இருந்தாலும் என்ன ஒரு இந்த சீசன்ல ரிட்டையர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ பேக்கப் கேப்டன் நமக்கு தேவை கன்ஃபார்மா. அடுத்து இல்லைனாக்கா அந்த இடத்துல ஒரு கேப்டன் தேவை. சஞ்சு சாம்சன் பக்காவான கேப்டன் மெட்டீரியல். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன் பாயிண்ட் என்னன்னாக்கா அந்த விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டு. எஸ், நம்ம இதுக்காக இப்போ டோனி ரிட்டையர் ஆயிட்டாருனாக்கா, தலா ரிட்டையர் ஆயிட்டாருனாக்கா இன்னொரு விக்கெட் கீப்பருக்காக நம்ம போயிட்டு தேவையில்லாமல் ஒரு யங்ஸ்டரையோ ஆட வைக்க தேவையில்ல. அதுக்காக அதுக்கு பதிலாக அவன் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டு பயமே இல்லாம சஞ்சு சாம்சனை நம்பி போனான். கூடவே அவரோட பேட்டிங் எபிலிட்டி தெரியும். ஓப்பனிங் இறங்கி பிரிச்சு எடுத்து கையை கொடுத்துருவாரு. ஒரு ஸ்ட்ராங் ஓப்பனிங் நமக்கு தேவை. சஞ்சு அண்ட் ருத்து மாதிரி ஓப்பனிங் கரண்ட் இந்தியன் டீம் கலக்கிட்டு இருக்கான் 2 பேரும். இந்த ஓப்பனிங் ஸ்லாட்டும் ஃபில் ஆகுது, விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டும் ஃபில் ஆகுது, கேப்டன்சி ஸ்லாட்டும் ஃபில் ஆகுது. ஸோ எல்லாத்தையுமே டிக் மார்க் கொடுக்குறா சஞ்சு. அதனால பெரிய பெனிஃபிட்டுங்க. தேர்டா இது பிரான்ச்சைஸ் சைட்ல இருந்து பாக்குறது. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. கேரளா ஃபேன் பேஸ், பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அவருக்குன்ட்டு. இப்ப தலை போயிட்டாருனாக்கா அவங்களுக்கு அந்த ஒரு டிக்கெட் செல்லிங்லாம் இருக்கு. பிரான்ச்சைஸ் அவங்க யோசிப்பாங்க, காசி சாத்தா யோசிப்பாரு, என்னடா பண்றதுன்ட்டு. அப்பதான் நம்ம சஞ்சு சாம்சன் கரெக்டா வந்து அந்த ஸ்லாட்டி ஃபில் பண்றாரு. பிரான்ச்சைஸுக்காக ஃபேன் பேஸ் எடுத்துட்டு வந்து டிக்கெட் செல்லிங்கும் கரெக்டா ஃபில் பண்றாரு. அவருக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. இது ஃபேன்ச்சைசிங் நல்லது, அவ்வளவுதான். இதனால தான் மேத்தட் பெனிஃபிட்ஸ். அவர் எல்லா இடத்தையும் எல்லா ஸ்லாட்டையும் டிக் பண்றாருங்க. ஓப்பனிங், விக்கெட் கீப்பிங், கேப்டன், ஃபேன் பேஸு எல்லா ஸ்லாட்டையும் டிக் பண்ணிட்டாரு. அதனால தான் அவரை கன்ஃபார்ம் எடுத்தே ஆகலான்ட்டு எங்க தளபதியே தாரவாத்து கொடுத்துட்டாரு. அதுவும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் யோசிச்சிருப்பாங்க, ஜடேஜாவுக்கு 37 ஆகுது, என்ன 2020 சைக்கிள் வரைக்கும் தான் வந்து பார்த்தோன்னாக்கா அவரால் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு தெரியும் அவங்களுக்கும். ஸோ அதனால அவங்க சஞ்சு சாம்சன் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஃபியூச்சருக்காக எடுத்தாங்க. அந்த எல்லா ஸ்லாட்டும் டிக் ஆகுது. ஓப்பனிங், கேப்டன், ஃபீல்டிங், விக்கெட் கீப்பிங் எல்லா ஸ்லாட்டுமே ஃபீல் ஆகுது. அதனால தான் அவர் அப்படியே டப்புனு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே நம்ம நெகட்டிவ் சைடு போவோம். அவங்க கண்ணா நெகட்டிவ் சைடு என்னன்னாக்கா ஜட்டுவே கொடுத்துட்டீங்களா தளபதிடா அவரு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸ் ஜட்டு வேணும்னு என்ன கொடுக்கல. அவங்களுக்கு போட்ட கண்டிஷன் அப்படி, சஞ்சு வேணும்னா எங்களுக்கு ஜட்டு வேணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இவங்க வேற ஆப்ஷனே இல்லாமல் தான் அதை ஓப்பன் பண்ணிடுறான்னு நான் நினைக்கிறேன். இவங்க ஜட்டு இல்லாமல் வேற எந்த பிளேயராச்சு இப்போ ஆல்காஸ் டீல கேட்டிருக்காங்க, அதுவும் தர முடியாது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஜட்டு இருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் கண்டினியூ ஆகுன்றதுனால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால சிஎஸ்கே மேட்ச் வந்து பெருசாக தப்பு சொல்ல முடியாதுதான். அதுக்காக நீ ஜடேஜா கொடுத்துருவியாடா அப்படின்னு நானும் கேட்கலாம் தோணுது எனக்கும். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னாக்கா ஒரு ஆல்ரவுண்டர் டீம்ல இப்போ பிரசாந்த் எடுத்துட்டு வந்துடுறீங்க. இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஜட்டுனாக்கா கரெக்டாக அவர் நம்பி போகலாம், நல்லா போடுவாருப்பா, பேட்டிங் இறங்கி ஃபினிஷிங் நல்லா ஆடுவாருப்பா. அது இந்த டைம்ல கரெக்டாக பேட்டிங்கே நல்லா தான் ஆடுறாரு. இப்போ சிஎஸ்கே அந்த ஸ்லாட்ல ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் பிரசாந்த் மேலே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. 14.2 crores. அவரே 14 crores தானே ட்ரேட் பண்ணீங்க. பட் ஆனால் இது புரியாமல் அவர் பேசுகிறாங்க, 14 crores அவரை ட்ரேட் பண்ணிட்டு 14.2 crores இவரை திரும்பி பைத்தியக்காரன் ஆடின்ட்டு. டேய், அவரை கொடுத்தாங்க தான் இங்கே சஞ்சு தருவோம்னு சொன்னால் வந்து அவர் கொடுத்தோம். நாங்கள் ஏன்டா வேணும்னு அவரை ட்ரேட் பண்ண போகிறோம்? அல்ல, அது நிறைய பேர் புரியாமல் பேசுகிறாங்க. ஜட்டு 14 crores கொடுத்துட்டு 14.2 crores போயிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எடுத்துனது சென்ஸே இல்லைன்ட்டு. டியா, ஜட்டுவை கொடுத்தா வந்தால் சஞ்சுவை கொடுப்போம். நாங்கள் அந்த கண்டிஷனால தானே நாங்கள் ஜட்டுவே கொடுத்தோம். இது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். செகண்ட் நெகட்டிவ் என்னன்னாக்கா டீம் பேலன்ஸ் இப்போ செம்மையாக அடி வாங்குது. அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட் ஃபில் ஆகாமல் அவரால் பேட்டிங்கையும் ஒரு பேட்ஸ்மேன் டீசெண்டாக செம்மையாக கண்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஒரு பவுலிங்கையும் செம்மையாக கண்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த டீம் பேலன்ஸ் அந்த ஆல்ரவுண்டர் தான் தர முடியும். அப்புறம் டீம் பேலன்ஸ் இப்போ செம்மையாக அடி வந்தது. ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் அது எல்லாமே வந்தாலுமே ஆல்ரவுண்டர்ஸ் டீம் இருந்தால் தான் அந்த பேலன்ஸ் கிடைக்கும் அந்த டீம் காம்பினேஷனுக்கு. இல்லைனாக்கா டீம் செம்மையாக அடி வாங்கும். திடீர்னு ஒரு 3 wickets வந்துருச்சுனாக்கா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது டீமு. டாப் 3 செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணாக்கா அந்த சீசன் நம்ம ட்ராஃபி அடிக்க முடியும். அது வந்து ஆனாக்கா கன்ஃபார்ம் அதுதான் உண்மை. ஆக்டிவிஷனை பேக்கப் எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கவனம் ரிப்ளேஸ்மெண்ட் இருப்பார். பட் ஆனால் ஃபாரின் ஸ்லாட், அந்த ஃபாரின் ஸ்லாட்டை ஃபில் பண்ண முடியாது. நம்ம கிட்ட டெட் போலர்ஸ் இல்லை, அதுக்கு ஃபாரின் ஸ்லாட் அவர் ஆட வைக்க முடியாது. மாட்டிப்போம், நம்ம கன்ஃபார்ம் மாட்டிப்போம். 100 மாதம் கில்லஸ் 2 பேரும் ஆட வச்சனால கன்ஃபார்ம் மாட்டிப்போம். இதை தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ணாங்க போன வருஷம். தீக்ஷனாவையும் அசரானாவையும் ஆட வச்சு கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க. அதை நம்ம பண்ணி மாட்டிக்கிட்டோம்னாக்கா முடிஞ்சது வேலை. இதெல்லாம் பெரிய நெகட்டிவ். அந்த டீம் காம்பினேஷன் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. மேபி பிரசாந்த் வீர் கிளிக் ஆகிட்டாருன்னா அவ்வளோதான், டீம் அடிச்சிக்கவே முடியாது. கரெக்டாக பக்காவாக ரீப்ளேஸ் பண்ணிட்டாருன்னா ஜட்டுவை செமையான அவ்வளோதான் கப்படிதான் இடம் தருங்க நானே சொல்கிறாங்க.
சிஎஸ்கே இந்த சீசனில் ஹை ரிஸ்க் எடுத்து போயிடுறாங்க. பட் ஆனால் ஹை ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைனாக்கா அடி வாங்கிட்டு போயிடும். ரெண்டுல எதுவும் ஒன்று தான் நடக்க போகுது. நீங்கள் சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ல ஜட்டுவை கொடுத்தது கரெக்டா இல்லை தப்பான்ட்டு, சாம்சங் வந்தது கரெக்டா இல்லை தப்பான்ட்டு மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க.